சன்ஸ்க்ரீனை வெறுத்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் தான். அப்படியே போட்டோன்னா பளிச்சுன்னு பேய் மாதிரி இருக்கும். ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் சம்மர் எசென்ஷியலாக வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா சன்ஸ்க்ரீன். ஸோ நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காது. நிறைய உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ் கொடுக்கும். ஒயிட் பேச்சஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குதா அப்படின்றது தெரியாது. PA++ இருக்கா, இல்லை PA+++ இருக்கணுமா, இல்லை FPF எத்தனை இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்க நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸு க்ரே ஆகி காமிக்கும் அண்ட் ஆல்சோ ட்ரை ஆகி காமிக்கும் ஒரு சில சன்ஸ்க்ரீன். அண்ட் ஒயிட் காஸ்ட் அது எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனை வெறுத்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் தான். அப்படியே போட்டோன்னா பளிச்சுன்னு பேய் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் சன்ஸ்க்ரீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, இதை போட்டு தேய்க்கிறதுக்கு அப்படியே போயிட்டு போயிடலாம், வெயிலில் போய் கருப்பாயிட்டு கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நான் சத்தியமாக சொல்லவா, நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன தான் செட் ஆகுதுன்றதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லேருந்து மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லேருந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஐ ஃபவுண்ட் அ பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். இது ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது, உண்மையாகவே செம்ம சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன் நான் ஃப்ளூக்கில் ட்ரை பண்ணது. ஸோ நான் எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு பிராண்ட்லேருந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எம்கஃபைன் ஆக்சுவலி ஒரு பிராண்ட் என்னென்னா எம்கஃபைன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து எம்கஃபைன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து மோஸ்ட்லி வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பாடி வாஷ், பாடி ஸ்க்ரப் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபேஸ்க்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் போனதே கிடையாது. க்ரீமாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன் நோ. ஈவன் சிரம் கூட நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேனே தவிர, பட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஐட்டமுக்குலாம் நான் போகவே இல்லை. பட் இதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். பிகாஸ் நான் மிந்த்ராவில் நிறையா ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்ன இந்த மாதிரி எம்கஃபைனில் உள்ள ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஹைப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம். சச் அன் அமேசிங் ப்ராடக்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு க்ளோ ஆப்வியஸாக கொடுக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்காது, எந்த ஒரு க்ரே கொடுக்காது. உங்களோட ஸ்கின் அப்படியே இருக்கும். பட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சன்ஸ்க்ரீன் தெரியுமா? தட் இஸ் திஸ். இந்த ஒரு எம்கஃபைன் அப்படின்ற ஒரு சன்ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ 1% கோஜிக் ஆசிட் இருக்குது அண்ட் ஆல்ஃபா பியூட்டின் இருக்குது, விச் இஸ் உங்களோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் உங்களுக்கு டெய்லி பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித் 1% நயாசினமைட் அண்ட் சி காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் க்ளோ. இதில் SPF 50 PA++++ இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா SPF 50 இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக சம்மருக்கு யூஸ் பண்ணலாம். SPF 50 நீங்கள் பீச்சுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா SPF 50 தாண்டி நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் 50. ஸோ நம்ம சைடில் இந்த சவுத் சைடில் உள்ள வெதர் கம்பேர் பண்ணும்போது நம்ம SPF 50 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே போகவே வேண்டாம். இதில் SPF 50 இருக்குது அண்ட் PA++++ இருக்குது. ஸோ செம சூப்பரான ஒரு விஷயம் அது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க இதில் 0 ஒயிட் காஸ்ட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ஆப்வியஸாக இல்லை, ஃப்ரேக்ரன்ஸே இல்லை. உங்களுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸே இருக்காது சுத்தமாக. அண்ட் 0 ஒயிட் காஸ்ட். கண்டிப்பாக இது 0 ஒயிட் காஸ்ட். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் லைவாக. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட், ஆப்வியஸாக லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கி உண்மையாகவே. அண்ட் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். ஆக்சுவலி இது வந்து ரெண்டாவது பேக்கெட்லேயும் முடிய போகுது. நான் அடுத்து ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 50 ml ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மற்ற சன்ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். அது ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா? என்கிட்ட வேறு ஏதாவது சன்ஸ்க்ரீன் இருந்தால் காமிக்கலாம். வெயிட், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஐ திங்க் நான் எல்லா சன்ஸ்க்ரீனையும் தூக்கி தூர போட்டுட்டேன். வேறு எந்த எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இதான் இன்னொன்று இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல சன்ஸ்க்ரீன், பட் பெட்டர் சன்ஸ்க்ரீன். த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னா இது தான். ஓகே, நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸில் சிரம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் எப்போவுமே பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஹைஃபன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த பெப்டைட் காக்டெயில் சிரம் எடுத்திருக்கேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ வேணும்னா தனியாக போடுறேன். ஸோ
என்னோடய ஃபேஸில் இந்த சிரம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்போவுமே உங்களோட ஃபேஸில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிரம் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். நிறைய ப்ராடக்ட் போட்டு அள்ளி போடணும் அவசியமே இல்லை. கிளென்ஸ் பண்ணணும், ஆப்வியஸாக கிளென்ஸ் பண்ணணும். உங்களோட ஃபேஸை குளிக்கும்போதே கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. தென் வந்து சிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. டோனர் அந்த மாதிரி வளவலலாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். ஸோ சிரம் போட்டேன். சிரம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் குளிச்சுட்டு வந்து அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன். என் ஹேர் இப்படி தான் இருக்குது. அப்படியே என் ஹேருக்கு அப்படியே சிரம் அப்ளை பண்ணிக்கிறேன் இதே சாக்கில். ஸோ ஹேர் சிரம்க்கு நான் இந்த லிவானை தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக அந்த லிவான் தான். அதை தவிர்த்து நான் சிரம்க்கு வேறு எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. வேறு எதுக்குமே நான் மூவ் பண்ணல. நான் ஹேர் சிரமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை. ஸோ இதே எனக்கு பிடிச்சிருக்கு, ஒர்க் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தலை உள்ளே அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட சிரம். ஸோ இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சிரம் அப்ளை பண்ணியிருக்கேன். அகெயின் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு தடவை சிரம் அப்ளை பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ என்னோடய ஃபேஸில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பான்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு. ஓகேவா? ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சூப்பர் லைட் ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஃபேஸில். ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஆயிலியாகவே இருக்காது, அப்படியே வாட்ரி க்ளோ கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே. மைக் கலண்டு ஓடுது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய ஃபேஸு. இப்போ கொஞ்சமாக 30 செகண்ட்ஸ் அகெயின் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்கள். 0 ஒயிட் காஸ்ட். இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. கலர் பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. மத்தல என்னோடய கலர், என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் அந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்படியே இருக்கும். ஸோ தட் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் ஆல்சோ என்டையர் டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் ஆப்வியஸாக நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணணும் ஒரு 2 to 3 இயர்ஸ். நான் வந்து ஆஃபீஸில் ஏசி இருக்கும் இல்லையா, ஸோ வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆஃபீஸில் லஞ்ச் எல்லாமே ஆஃபீஸ்லேயே முடிச்சிடுவேன். நான் ஆஃபீஸோடு வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நான் ரீஅப்ளை பண்ண மாட்டேன். பட் ரீஅப்ளை பண்ணுறது பெட்டர். ஸோ அண்ட் நான் இங்கேருந்து ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக நான் ரிப்போர்ட் தான் ஆகணும். பிகாஸ் நான் மதியம் போவேன் ஒரு 12:30 அந்த மாதிரி. ஸோ பக்காவாக உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் மார்னிங் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வெயிலில் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீஅப்ளை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் கொஞ்சமாக அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னக்கூட்டி என்னோடய ஹேரை டைப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. தேடும்போது தான் கிளிப்லாம் கிடைக்காது. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் சன்ஸ்க்ரீன். ஸோ நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுதான் உண்மை. நீங்கள் கம்மியாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் அ மாய்ஸ்சரைசர், தட்ஸ் நாட் யுவர் சம் அதர் சிரம். ஸோ இட்ஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து 2 ஃபிங்கர் ரூல்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்லா 2 ஃபிங்கரில் இது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ உங்களோட சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கா. இப்போ என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன், லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அப்படியே ரிசல்ட் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஓ ஷிட், ஐப்ரோவில் அப்ளை பண்ணிட்டேன். டிக். ஓகே. மிரர் பாதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணேன்
அப்படியே லைட்டாக காதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணேன், பட் என்னோடய ஃபேஸில் பாருங்கள் ஒரு ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஒரு க்ளோ இருக்குது, க்ளோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த மாதிரி கண்டிப்பாக வந்து அதில் கொடுத்துருந்தாங்க கிளியர் க்ளோ அப்படின்ற மாதிரி, கிளியர் க்ளோ அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக க்ளோ கொடுத்துருக்கு. நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்கல. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம்டைம் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பயங்கரமாக ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். பட் நான் 2 ஃபிங்கர் ரூல் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண என்னோடய ஃபேஸில் மட்டும் ஒன்றுமே என்னோடய ஃபேஸில் ஒயிட் காஸ்ட்டே இல்லை பாருங்கள். ஒரு வாட்ரி க்ளோ தான் இருக்குது என்னோடய ஃபேஸில். ஸோ தி பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்னோடய ஃபேஸில் நான் எதுவுமே கட் பண்ணாமல் நான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது க்ரே ஆகுதான்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் அப்படியே இருக்குது வித் க்ளோ. ஸோ டெஃபினெட்லி இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சச் அன் அமேசிங் சன்ஸ்க்ரீன். ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ப்ராடக்ட்டோட லிங்க்கை டேக் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். காம்பினேஷன் ஆக்னி ப்ரோன், நார்மல் எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் நான் லிங்க் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ மிந்த்ராவே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து நிறைய பேர் சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. சன்ஸ்க்ரீன் செம்ம சூப்பராக இருக்கும் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய மேக்கப் பவுச், நான் அதான் ஆஃபீஸ் கொண்டு போகிற மேக்கப் பவுச், எப்போதுமே இந்த சன்ஸ்க்ரீன் வச்சு தான் கொண்டு போவேன். சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ கைஸ் டோன்ட் மிஸ் அவுட். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறவா ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் பவுடர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பவுடரை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் 9385782853 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் பவுடரை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பவுடரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கான அகைன் சொல்கிறேன், இந்த ஃபேஸ் பேக் பவுடர் நாங்கள் இயற்கையான மூலிகைகள் 10க்கும் மேற்பட்ட மூலிகைகள் போட்டு ரெடி பண்ண ஒரு ஃபேஸ் பேக் பவுடர். இதில் பார்க்குற மாதிரி நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா போட்டு போகலாம். நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் பவுடரை நீங்கள் போட்டுட்டு போகலாம். பிகாஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ மஞ்சள் இருக்குது. நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு மஞ்சள் கலருமே இருக்காது. அதாவது நீங்கள் நிறைய நினைக்கலாம், நீங்கள் இதை வந்து மஞ்சள் கலந்த ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக இட் ஹேஸ் மஞ்சள், பட் உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு மஞ்சள் மார்க்குமே விடாது. ஸோ சூப்பரான உங்களோட ஸ்கின்னில் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் பவுடர். உங்களோட ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா கம்மியாகும். உங்களோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உள்ளேருந்து ஒரு பிரைட்னஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பிரைட்னஸ் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் கொடுக்கும். ஸோ சச் அன் அமேசிங் ப்ராடக்ட் ஈவன் திஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் வாங்கணும் அப்படின்னா கீழே டேக் பண்ணியிருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2 to 3 டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஹலோன்னு சொல்லும் போதே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் பவுடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நான் பார்க்க முடியும். ஸோ ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸல் அப்படின்றேன், பிகாஸ் ஐ ஹேவ் அதர் எஜுகேஷனல் சேனல். ஓகே, ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சில்ட்ரன், பை பாய், டேக் கேர், பாய்.